சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகில் இசைக்கு ஒரு இலக்கணம் வகுத்தவர்கள் என்றால் அது விஸ்வநாதன், ராமமூர்த்தி இரட்டையர்கள்தான். அவர்களில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் கவியரசு கண்ணதாசனும் இணைந்தால் அங்கே கவிதை மழையும் இசை அருவியும் சங்கமிக்கும். ஆனால் இவர்கள் இருவரும் முதலில் எப்படி சந்தித்தார்கள்? அந்த சந்திப்பில் ஒரு சுவாரஸ்யமான மோதல் இருந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். திரையுலகின் அந்த பொற்காலச் செய்திகளின்படி 1950களின் தொடக்கத்தில் ஒரு படத்தின் பாடலுக்காக கண்ணதாசன் அழைக்கப்படுகிறார். அப்போது இசையமைப்பாளராக இருந்த எம்.எஸ். விஸ்வநாதன் ஒரு மெட்டை போட்டு காட்டுகிறார். கண்ணதாசன் அந்த மெட்டை கேட்டவுடனே, தம்பி, இந்த மெட்டுக்கு இந்த வரிகள்தான் சரியாக இருக்கும் என்று சில வரிகளை சொல்லியிருக்கிறார். அப்படி இவர்கள் கூட்டணியில் உருவான அந்த தொடக்ககால படங்களில் ஒன்றுதான் சுகம் எங்கே. இந்த படத்தில் இடம்பெற்ற கண்ணிலே இருப்பதென்ன, கண்ணி இளமானே போன்ற பாடல்கள் இன்றும் ரசிகர்களின் இதயம் தொட்டவை. இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், எம்.எஸ்.வியின் இசையில் இருந்த அந்த துடிப்பை கண்ணதாசன் தனது சொற்களால் அப்படியே பிரதிபலிப்பார். சிவாஜி கணேசன் மற்றும் கே.ஆர். விஜயா நடித்த பல வெற்றி படங்களுக்கு இவர்களின் கூட்டணிதான் அஸ்திவாரம் போட்டது. ஒரு பாடலை எப்படி மெருகேற்ற வேண்டும் என்பதில் இவர்களுக்குள் இருந்த அந்த போட்டிதான் தமிழுக்கு சிறந்த பாடல்களை பெற்றுத்தந்தது. இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு படைப்பாளி இன்னொரு படைப்பாளியை எப்படி அங்கீகரிக்கிறார் என்பதுதான். எம்.எஸ்.வி ஒரு மெட்டை போட்டுவிட்டு, கவிஞரே, இந்த மெட்டுக்கு கொஞ்சம் கடினமான சொற்கள் வேண்டும் என்று கேட்டாராம். அதற்கு கண்ணதாசன் சிரித்துக்கொண்டே, தம்பி, இசை என்பது காதுக்கு இனிமையாக இருக்க வேண்டும், வரிகள் என்பது இதயத்தை தொட வேண்டும் என்று சொன்னாராம். 5 நிமிடத்தில் வரிகளை எழுதி கொடுத்தாராம். உதாரணமாக சர்வர் சுந்தரம் அல்லது காதலிக்க நேரமில்லை போன்ற படங்களில் இவர்களின் மேஜிக்கை சொல்லலாம். எம்.எஸ்.வியின் பிசிறில்லாத இசையமைப்பிற்கு கண்ணதாசனின் எளிமையான வரிகள் ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்தன. டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் பி. சுசீலா ஆகியோரின் குரல்களில் இந்த பாடல்கள் ஒலிக்கும்போது அது ஒரு இசை கவிதையாகவே மாறியது. ஒரு மெட்டுக்காக இவர்கள் இருவரும் மணிக்கணக்கில் விவாதித்தாலும் இறுதியில் பிறக்கும் அந்த பாடல் ஒரு சரித்திரமாக மாறும். இதுதான் எம்.எஸ்.வி கண்ணதாசன் கூட்டணியின் ரகசியம். வரலாற்றில் நிலைத்திருக்கும் அந்த மெல்லிசை சகாப்தம். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் மற்றும் கவியரசு கண்ணதாசன் ஆகிய இரு மேதைகளும் இன்று நம்மிடம் இல்லை. ஆனால் அவர்கள் முதலில் சந்தித்த அந்த தருணத்தில் தொடங்கிய அந்த இசைப்பயணம் இன்று தமிழ் மண்ணில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. எம்.ஜி.ஆர்., சிவாஜி என இருபெரு துருவங்களும் அவர்களின் பாணிக்கு ஏற்ப பாடல்களை தந்து தமிழ் சினிமாவின் பொற்காலத்தை உருவாக்கிய பெருமை இவர்களையே சாரும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்கள். எம்.எஸ்.வி கண்ணதாசன் கூட்டணியில் பிறந்த அந்த முதல் காலத்து பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பாடல் எது என்பதையும் மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.